ஒரு மலை மேலே ஏறுறது ஈஸியாக கஷ்டமா? மலையிலேருந்து குதிக்கிறது எப்படி? ஈஸியாக கஷ்டமா? மலையிலேருந்து குதிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம் தான். ரொம்ப ஈஸி தானே. அதை மாதிரி ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு காலைல 9:15லேருந்து மத்தியானம் 2:30 2:45 வரைக்கும் சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு 20,000 கடைசி சரி இந்த ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்க முடியல, ஒரே ஒரு லாட்டு மட்டும் வாங்க முடியலன்னு ஒரு 140 ஒரு ஷேர் ஒரு லாட்டை வாங்கியிருப்போம். அவ்வளவுதான். நமக்குன்னே என்ன பண்ணுவோம், 3:30 மணி சூப்பராக ஏறி இருக்கும். அதை நாளைக்கு விற்றுக்கலான்னு வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சம்பாதிச்ச பணம் போய் இருக்கிற முதல்ல கொஞ்சம் காலி, அது ஏறும்னு நினச்சி வச்சுருந்தோம்னா மொத்தம் காலியாயிடும். ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஷேர் மார்க்கெட்டில் போனால் சம்பாதிச்சலாம், ஷேர் மார்க்கெட்டில் போனால் சம்பாதிச்சலாம், ஒரே நாளில் சம்பாதிச்சலாம், அது கொஞ்சம் பணம் போட்டு சம்பாதிச்சலாம், அது இன்ட்ராடேயில் போனால் சம்பாதிச்சலாம். சார் இன்ட்ராடே இல்லாமல் நான் ரொம்ப 1 வருஷம் 6 மாதத்தையும் நான் வாங்கி வைக்கிறேன். ஓகே பரவாயில்லைங்க, அதுவும் லாங் டைமாக பண்ணிங்க. நம்ம இன்ட்ராடே இருக்கிறவங்க தயவு செய்து இப்போ உதாரணமாக இப்போ சந்திர தசையோ இல்லை சந்திர புத்தியோ போணுச்சுன்னா அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு முடிவே பண்ணாதீங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல. ஆனால் சந்திர தசை என்ன பண்ணும், ஓஹோன்னு பெரிய அளவில் தூக்கி வைக்கும், அப்படியே ஒரே நாளில் தூக்கி கீழே போடும். அதோட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணம். டெய்லி மூர்த்தி இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஏறுமா, மூர்த்தி இன்றைக்கி எனக்கு இந்த லக்கணம் போது எப்படி இருக்கும், அன்றைக்கி ஒரு நிமிஷம் ஒரு நாள் கேட்டால் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஜோதிடம் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடிப்படையாக அதுலேருந்து வெளியில் வர முடியும்.